அதாவது இதுல ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கு பாருங்க. களம் இறங்கிய ஆண் சிங்கமே அப்படின்னு இருக்கு. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா உயிர் இருக்கிற அந்த எழுத்துக்கள்ல இடையினம் மெல்லினம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிச்சு விடுவேன் நான், கண்டுக்காதீங்க. இன்னும் ஆண் இருக்க இடத்துல பெண் அப்படின்னு வரணும். களமிறங்கிய பெண் சிங்கமேன்னு வந்தால் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பெண் தான் வேட்டைக்கு போகும், பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும். களமிறங்கிய ஆண் சிங்கமேனா அது உட்காந்துக்கே இருக்கும் ஒரு இடத்துல, மரத்தடியில் எங்கேயாவது உட்காந்துக்கே இருக்கும். அப்போ பெண் சிங்கம் வேட்டையானதுக்கு அப்புறம் தான் இது போய் அதை பாதி போய் தின்னும், மிச்சம் வச்சது தின்னும். அதான் ஆண் சிங்கத்தோட ஒரு குணம். அதனால இந்த இடத்துல நம்ம வந்து ஆண் சிங்கம்னு போடுறதுக்கு பதிலாக பெண் சிங்கம்னு போட்டால் இந்த சென்டென்ஸுக்கு ஒரு உயிர் வரும். புரியுதுங்களா? பெண் சிங்கம் அப்படின்னு போடுறோம். இலக்கணம் தான் நம்மளோட இதுவே. அதுல இந்த போஸ்டர் ஓட்டுற தற்கூறிகளுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம இது மாதிரி சொல்லித்தர வேண்டியிருக்கு. எது அறிவு எது நான் அறிவு அப்படிங்கிறது தெரிய வேண்டியிருக்கு. இதுலயே பாருங்களேன், எழுச்சியின் ஞாயிறேன்னு வருது. அந்த ஞாயிறே வரக்கூடாது. இதுல குற்றியல் இகரம் அப்படி வருதுல, அதுல வந்து ஞாயிறேக்கு பதிலாக சனிக்கிழமையேன்னு வரணும். எழுச்சியின் சனிக்கிழமை கரெக்டா இருக்கா? நாளைக்கு வந்துருவாங்க சனிக்கிழமை, எழுச்சியின் சனிக்கிழமை, அவ்வளவுதான். அந்த வார்த்தை தான் நம்ம பொருத்தமான வார்த்தைகளை போட போறோம். அடுத்த போஸ்ட் போவோமா?